இந்த குழுவுடன் நீங்கள் சென்றால் வாக்காளர்கள் உங்களுக்கு வாக்களித்து இதனை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்று நினைக்கின்றீர்களா? என்ன? இந்த குழுவுடன் பயணிக்க முடியுமா? வாக்காளர்களுடன் பயணிப்பது என்றால் என்ன? வாக்காளர்களை உங்கள் பக்கம் எவ்வாறு ஈர்ப்பது? அவர்கள் எனக்காகவே வாக்களிக்கின்றனர். பொது தேர்தல் நடைபெறும் போது அவர்கள் தொடர்பில் வாக்களிப்பர். நல்லவர்களும் எனக்கு வாக்களிப்பர். அதே போன்று திருடி சிறைக்கு சென்றவர்களும் எனக்கு வாக்களிப்பர். பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தொடர்பில் இடம்பெறும் ஏதேனும் ஒரு வழக்கில் நான் தலையிட்டேனோ, நான் அமைச்சர்களை பாதுகாக்க சென்றேனோ, அரசியலில் நாம் ஒவ்வொரு குழுக்களுடன் செயற்படுகிறோம். அவர்கள் நல்லவர்களா அல்லது திருடர்களா என்பதனை சட்டமே தீர்மானிக்க வேண்டும். நான் பிரதமராக இருந்தபோது எத்தனை பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது? நான் எவரையும் பாதுகாக்க செல்லவில்லை. இறுதி தீர்மானம் நீதிமன்றத்தில் உள்ளது. தற்போது கூட அமைச்சர் ஒருவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை இடம்பெறுகிறது. நான் அதனை நிறுத்துமாறு கூறினேனா? எந்த ஒரு நாட்டிலும் எவருக்கு எதிராகவும் குற்றச்சாட்டு இருந்தால் சட்டத்தை நடைமுறைப்படுத்த இடமளிக்க வேண்டும். பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் பெயரிட்டமை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் ஜனாதிபதியிடம் கேள்வி எழுப்பினர். நாமல் ராஜபக்ச உங்களுக்கு பெரும் போட்டியாக இருப்பார் என நீங்க நினைக்கின்றீர்களா? போட்டி எவ்வாறு இருக்கும் என்று எனக்கு தெரியாது. நான் போராடுவதற்கு வரவில்லை. இந்த கொள்கையை நாட்டில் தொடர்ந்தும் கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் அதற்கான ஒரு அனுமதியை பெற்றுக்கொள்ளவே நான் முயற்சிக்கிறேன். தேவை என்றால் அதற்கு வாக்களிக்கலாம். மற்றவர்கள் கூறுவதில் எனக்கு எவ்வித பிரயோசனமும் இல்லை. ஜனாதிபதி என்ற வகையில் நான் இந்த பதவிக்கு வருவதற்கு தாமரை மொட்டின் உறுப்பினரான அவரும் எனக்கு வாக்களித்தார். அதற்காக நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன். இந்த 2 வருடங்களில் நாம் ஒன்றாக பணியாற்றுவோம் என கூறினோம். தற்போது அந்த 2 வருடங்களும் நிறைவடைந்து விட்டன. எனவே கட்சிக்கு என்ன செய்வது என்பது தொடர்பில் தீர்மானம் எடுக்கும் உரிமை அவருக்கு உள்ளது. ஆதரவு வழங்குவதாக இருந்தால் ஆதரவு வழங்கலாம். வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதாக இருந்தால் அதனையும் செய்யலாம். தற்போது நாட்டு மக்கள் மத்தியில் சென்று தமது கொள்கைகளை தெளிவுபடுத்த வேண்டிய விடயமே உள்ளது. 4 திசையிலும் தற்போது போட்டி அதிகரித்துள்ளது. மற்ற 3 வேட்பாளர்களும் உங்களுக்கு சவால் இல்லை என்றா கூறுகின்றீர்கள்? எனக்கு சவால் அல்ல. உங்களது எதிர்காலமே எனக்கு முக்கியமானது. அவர்கள் தமது எதிர்காலம் தொடர்பில் சிந்திக்கின்றனர். எனவே யார் என்பதனை நீங்கள் தீர்மானியுங்கள். வேறு எந்த தேவையும் எனக்கு இல்லை. அனுரதி ஜானாய்க் எனது நண்பர். அவருடன் எனக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை. மேடைகளில் நாம் கதைக்கிறோம், விவாதிக்கிறோம். மஹிந்த ராஜபக்சவுடன் நான் எதிர் அரசியல் செய்துள்ளேன். ஒன்றிணைந்தும் பயணித்துள்ளேன். அது மஹிந்தவின் அரசியல். ரணசிங்க பிரேமதாசவுக்கு குற்றப்பிரேரணை கொண்டு வந்த காலத்தில் நானே அவரை பாதுகாத்தேன். பங்களாதேஷில் ஏற்பட்டுள்ள நிலைமையை பார்க்கும்போது சில வேளை நீங்கள் அந்த ஜனாதிபதி பதவியில் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? அவ்வாறான சம்பவம் இடம்பெற்றிருக்காது. எவ்வேளையிலும் எதிர்க்கட்சி தலைவர் வெளியில் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தாலே அவரால் வெளியில் பஸ்ஸை செலுத்த முடியும். உங்களுக்கும் நீதிமன்றத்திற்கும் இடையில் முரண்பாடு நிலவுகின்றது. சட்டமா அதிபருடன் கலந்துரையாடு போலீஸ் அதிபர் தொடர்பிலான பிரச்சினையை நிவர்த்திக்குமாறு நீங்கள் ஹோமாகமமில் சில நாட்களுக்கு முன்னர் சபாநாயகருக்கு கூறினீர்கள். எனினும் இதுவரை அவ்வாறு எதுவும் இடம்பெறவில்லையே. அதனை அவர்கள் இருவரும் தீர்த்துக் கொள்ள வேண்டும். நான் யோசனை முன்வைத்தேன். நீதிமன்றம் ஒரு பக்கத்தில் தீர்ப்பு வழங்கியது, பாராளுமன்றம் மறுபக்கத்தில் தீர்ப்பு வழங்கியது. கடந்த முறையும் நீதிமன்றமும் பாராளுமன்றமும் முரண்பட்ட போது அனுர பண்டார் நாயக்க தீர்ப்பு ஒன்றை வழங்கினார். அது அத்துடன் நிறைவு பெற்றுவிட்டது. அது 2 நிறுவனங்களுக்கு இடையிலான முரண்பாடு. நான் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி. வெளியில் இருந்து கொண்டு நான் கூறினேன். அதனை செய்வதா இல்லையா என்பது அவர்களின் கடமை. சபாநாயகருக்கும் பிரதம நீதியரசருக்கும் என்னால் அழுத்தம் விடுக்க முடியாது. உண்மையில் ஜனாதிபதி என்ற ரீதியில் நான் பாராளுமன்றத்துக்கே பொறுப்பு கூறுகிறேன். ஜனாதிபதியே, பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் வழங்குவதாக நீங்கள் வாக்குறுதி அளித்தீர்கள். எனினும் அந்த வர்த்தமானி மீண்டும் வாபஸ் பெறப்பட்டது. இந்த முறை மக்களுக்கு 1700 ரூபாய் கிடைக்குமா? ඇත්ත වශයෙන්ම මම පොරොන්දුනේ නෑ අපේ කම්කරු අමාත්‍යංශයේ මණ්ඩලයකින්. உண்மையில் நான் வாக்குறுதி அளிக்கவில்லை. எமது தொழில் அமைச்சின் சபை ஒன்றினால் அந்த தொகை ஒதுக்கப்பட்டது. சில நிறுவனங்கள் நீதிமன்றம் சென்றன. தற்போது நிறுவனங்கள் தொழில் அமைச்சருடன் கலந்துரையாடுகின்றன. எனது நிலைப்பாட்டை இங்கு கூற வேண்டும். பழைய பெருந்தோட்டங்கள் தொடர்பில் எனக்கு எதனையும் கூற வேண்டாம். அதனை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. இன்று இலங்கையில் விவசாய வணிகமே காணப்படுகிறது. சில நிறுவனங்களால் வழங்க முடிகின்ற போது மேலும் சில நிறுவனங்களால் வழங்க முடியாவிட்டால் ஒரு விடயத்தையே செய்ய வேண்டும். முடியாத நிறுவனங்களின் காணிகளை முடியுமான நிறுவனங்களுக்கு வழங்க வேண்டும். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு இதனை வழங்க வேண்டும். அவர்கள் மிகவும் கஷ்டத்தில் உள்ளனர். அவர்களின் லைன் குடியிருப்புகள் காணப்படும் பகுதி அரசாங்கம் குத்தகை அடிப்படையிலேயே வழங்கியுள்ளது. அந்த குத்தகை உடன்படிக்கையை ரத்து செய்து அவற்றை கிராமங்களாக மாற்ற வேண்டும். எதிர்காலத்தில் நீங்கள் ஜனாதிபதியானால் பொருளாதார பிரச்சனையை தீர்ப்பதை போன்று தேசிய பிரச்சனையை தீர்ப்பது தொடர்பிலும் உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. அதனை எவ்வாறு செய்ய போகின்றீர்கள்? அத்துடன் வடக்கை அபிவிருத்தி செய்வதற்கான உங்களது திட்டங்கள் என்ன?
මම හිතන්නේ සම්බන්ධන් මැතිතුමාගේ මරණයට சம்பந்தனின் இறுதி நிகழ்வில் நான் அந்த திட்டங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்தினேன். தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுஜன பெரமுன உள்ளிட்ட ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியுமான யோசனை ஒன்றை உருவாக்கியுள்ளோம். அதனை நாம் தேர்தல் காலத்தில் கலந்துரையாடுவோம். அது அவ்வளவு பிரச்சனைக்குரிய விடயம் அல்ல. நான் அதனை அவர்களுக்கு வழங்கியுள்ளேன். இங்கு பேச்சு அல்ல செயற்பாடே முக்கியமாகும். அதனை நாம் நிறைவேற்ற வேண்டும். பொருளாதார ஸ்திரத்தன்மையுடன் அரசியல் ஸ்திரத்தன்மையும் இருக்க வேண்டும். இந்த பிரச்சனையை நாம் தீர்ப்போம். ආර්ථික ස්ථාවර භාවයක් තියෙනවා නම් දේශපාලන ස්ථාවර භාවයක් වුමන. මේ ප්‍රශ්නය අපි ඉවර කරමු.